ஒத்த தங்கச்சி தான் இருக்கிறாள் நினைச்சு உசுருக்கு உசுராவுக்கு அண்ணங்க 7 பேர் எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க. அட பாவியலா, அந்த அண்ணங்க 7 பேர் முக்கியமா தெரியல. குடிகார பையனு தெரிஞ்சிருந்தோம், சோத்துக்கே வக்கத்தவனு தெரிஞ்சிருந்தோம், வாழத்துக்கே விதியத்தை வெங்க பையனு தெரிஞ்சிருந்தோம். இன்னைக்கு நம்பி வீட்டை விட்டு வெளியேறி வரேன்னு சொல்லிட்டான். சண்டாளி வாயால இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு தாண்டி இந்த வெள்ளச்சாமி இத்தனை நாள் தவமா தவம் இருந்தேன். எப்ப வருவாளோ நம்ம வாங்குற எப்ப வருவாளோ வருவாள் என்று எப்ப வருவாளோ அவ எப்ப வருவாளோ வருவாள் என்று எதிர்பார்த்து விட்டீரே வெள்ளச்சாமி, எதிர்பார்த்து விட்டீரே வெள்ளச்சாமி. சலங்க சலங்க மசி விட்டுருவோம் கடைசியா குணா. சலங்க மசி விட்டு கடைசியில் குணா விட்டுருவோம். சந்தோஷமா ஆமா. வீட்டை விட்டு வெளியேறி போற வெள்ளையம்மா வெள்ளச்சாமியே, வெள்ளையம்மா வீட்டுல உப்பு போடுற உப்பு சட்டிங்கிறவன் கண்ணுக்கு கண்ணால பார்த்துப்பட்டேன். ஆமா, கைங்களம்மா எங்களை கண்டுபிடிச்சு விட்டேன். நாங்க தப்பி பிழைக்கணும், நாங்க உசுறு பிழைக்கணும். ஆமா, அப்படிங்கிறதுனால ஒத்த கண்ணு பாலம் விட்டு ஓட்டமா ஓடி வாரே வெள்ளச்சாமி. ஒத்த கண்ணு பாட விட்டு ஓடி வர வெள்ளச்சாமி. பனைய வச்சு ஓட்டமா ஓடி வாரே வெள்ளச்சாமி. அதோ ஒத்த நரிக்குறத்தையும் ஆட்டப்பாடத்தோட வந்துருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கண்ணில் நாங்க அடைக்கலம் கேட்டு தங்கிக்க போறோம். ஏனட்டா வெள்ளையம்மாடி அண்ணன்மார்கள் 7 பேரும் இப்ப ஊரை திரட்டிக்கிட்டு பீச்சர் வாழ் வேல்கம்போடு இங்க வந்து இருக்கிறாங்க. கோனா விட்ட ஆளுகளாம் பொருளை கடிச்சு விடுவாங்களாம்ல, தெரியல. அதையும் பாத்துருவோம். உங்களுக்கு தானே தெரியும், பூந்து பார்த்தா தானே தெரியும். பூந்து பாருங்க, உள்ள பூந்துடலாம். சௌரியம் தான். அடங்கி உட்கார மாட்டேன். குலவலைக்கு அஞ்சாதவன் இத்து போனா அறுத்து போட்டு போயிருவேன். இத்து போனாலும் என் ரத்தம் சித்து போகாது. நரிக்கொரவர் கூட்டந்தேடி ஆடி வாரே வெள்ளச்சாமி கூட்டந்தேடி அடிவோ வெள்ளச்சாமி உசுர பனைய வச்சு ஓட்டமா ஓடி வாரே வெள்ளச்சாமி. புதிப்பின உழைக்காதீங்க பாரு சாமி பாரு, இவ பழைய குரத்தி பஞ்சத்துக்கு வந்தவதா இந்த குரத்தி. பஞ்சத்துக்கு வந்தவதா இந்த குரத்தி.
பாரு சாமி பாரு. மடிச்சு கொடு மாமா, மற்றத வெளியில் சொல்லலாமா? மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, மாலையில தேடி வரும் நாளு. ஏன் இதுக்கு மேல உழைக்க கூடாது. புடிப்பு. அரே சாமி, என்ன சாமி பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது? நீயாச்சும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குற, இவன் எப்படி உழைக்கிறான் பத்தியா? அவனுக்கு சன்னி சும்மா மரியாதை இல்ல. சாப்பிட்டியா இல்லையா? சரி, புருஷன் பொண்டாட்டி சட்டையை வீட்டுல வச்சுக்கோங்க. அண்ணே சக்தி அண்ணே, அண்ணன் சொன்னாதான் வெளியே தெரியாதா? ஓய், அண்ணன் சொன்னாதான் வெளியே தெரியாதா? பேசாம இருங்க, நான் அண்ணன்னு சொல்லல. அண்ணன் கிட்ட 10,000 ரூபாய் இருக்க போது சொல்லுவேன். அரே சாமி, அரே தம்பி ரூம் பண்ணு. ஆலம்பரியே ஓய், பாடுபடியா படி அருள்வாய். 100 ரூபா காலையில. அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? சாப்பிட சொல்லியிருக்காரு. ஒரு கோடி கண்கள். தேயமயினா 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 தேயலோ ஏ வாசியா ரே சாமி தாதா ஏ யார் பட அங்க தெரியாது குளூர் அவன குட்டி யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் வசந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே வா வா சாதலே இது யாருக்காகவும் இல்லை. எழுதுகள் இவன் கல்லறையில் இவன் இவன் இவனோ பெண்கள் காட்டு என்பது அது கதிரை வரவழைப்பது பெண்கள் காட்டு ஏலே, அவன் தான் பாடுறான்னா இன்னொன்று. என்ன பத்துளி அடிச்ச முட்டையாட்டம் ஆடுற. குற்றவாளா வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி கோடி சரணம் செய்து குற்றவாளா வெள்ளச்சாமி வெள்ளச்சா ஐயோ கடிச்சு போடுவேன் ஐயா, அவன் கடிச்சு போடுவேன். மோசமா உனக்கு பொம்பளை தான் தெரியும், எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியும்டா, என்னையெல்லாம் தெரியாது. பாத சரணம் செய்தி அங்குடனே வெள்ளச்சால் வெள்ளச்சா பாத சவரன் செஞ்சே உங்க 2 பேர்த்தையும் பார்த்த உடனே பாத சவரம் செஞ்சேன்னு அப்படி என்னன்னு ஏலே, சவரம் செஞ்சியா? அவன் உங்க கேட்க 2 பேர்த்தையும் பார்த்த முன்னாடிதான் இந்த உடம்புல உசுறு ஒட்டி இருக்கிற நம்பிக்கை வந்திருக்குது. அப்படியா சார்? ஒரு ஊர்ச்சரமே
வீச்சர்வா வெல்கம் போற என்ன துரத்தி வந்து கிடக்குறாங்க. உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கிறோம். எனக்கு வேறு நாதி இல்லை, வேறு கெதி இல்லை, நீங்கள் தான் தஞ்சம்னு இந்த கூட்டத்தில் ஓடி வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் உங்கள் இல்லட அடைக்கலம் கொடுத்து 2 உசுரை காப்பாற்றி விட்டீங்கன்னா இந்த உடம்புல உசுறு ஒட்டி இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட்டத்தை மறக்க மாட்டோம். அரே குப்பி, என்னை காப்பாற்றி விடையா. அரே குப்பி, பைய பாவம் சின்ன பையன் மாதிரி தெரியுறேன். புள்ள அழுதுகிட்டு இருக்கிறேன். ஓ சாக்கெட்டை கழட்டி பாலை கொஞ்சம் கொடு. சரி விடல, 2 சவட்டிட்டு போறேன். ஏன் சாமி, ஏன் சாமி, ஏன் சாமி இப்படி வர? அது ஏற்கனவே கும்பிட்டு இருக்கும். சாமி கும்பிடுறாராம்ல. ஏன் சாமி, அது அப்படியா? வேற ஒண்ணும் இல்ல, வெறுநாய் அடிச்சு பிடிச்சு அது அப்பப்போ. ஏன் சாமி, ஏன் இப்படி பசியோட வா? பசி இருக்கா? சாப்பிடலையா? நல்லா கேள்றா மூதேவி. தண்ணி இல்ல, தண்ணி குடிக்கல. என் முன்னாடி மூத்திரம் இருக்கு, குடிக்கிறியா? போதை வருமான்னு கேக்குற. அதுலயா ஏல போதை வந்தால நீ குடிச்சு பாரு தெரியும். ஆமா விடு, அதை குடிச்சு கிழக்கு தான் இருக்கும். சரி சாமி, ஏன் சாமி உன்னை வீச்சர் வெல்கம் போட வராங்க? நான் யாரு? எந்த ஒரு சாமி, எந்த தேசம் சாமி? சொல்லி வர்றேன் கேளுங்கள் ஐயா. சொல்லு. சொந்த ஊர் மதுரை ஐயா, என் பேரு வெள்ளச்சாமி. சொந்த ஊரு மதுரை ஐயா, என் பேரு வெள்ளச்சாமி. சொந்த ஊர் மதுரை ஐயா, என் பேரு வெள்ளச்சாமி. சொந்த ஊரு மதுரை ஐயா, என் பேரு வெள்ளச்சாமி. சொந்த ஊரு மதுரை ஐயா, என் பேரு வெள்ளச்சாமி. தெக்கி தெக்கி கல்லணையா, தெக்கி தெக்கி கல்லணையா, தென்னாட்டு வீரனையா. தெக்கி தெக்கி கல்லணையா, தென்னாட்டு வீரனையா. தெக்கித்தி கல்லணையா, தென்னாட்டு வீரனையா. தெக்கித்தி கல்லணையா, தென்னாட்டு வீரனையா. யானமல்லவர்களே எனக்கு யானமல்லவர்களே அருகருக்கு சத்தம்பட்டி செய்மையிலே சமக்காலையின புறத்தே உசுலம்பட்டி செய்மையிலே ஒய்யாரம நான் அடமலை ஒத்த கடை அருகருக்கு சித்தம்பட்டி சத்தம்பட்டி சீமையில சமத்தலகே பிறந்தவனா. ஒருத்திக்கு ஒரு மகனா, ஒருத்திக்கு ஒரு மகனா, ஓவியமா பிறந்தவனா, ஓவியமா பிறந்த என்னே உருசனத்துறையா. ஒருத்திக்கு ஒரு மகனா, ஓவியம்மா வளர்ந்தவனா, ஓவியம்மா பிறந்த என்ன புருஷனம் துறக்குதம்மா. ஆட்டத்தில சிங்கமையா, அடிவனைக்கு வந்தேனையா, வேட்டையில வீரனையா, கட்டுப்பட்டு வந்தனையா. மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை ஞானமலை அருகருக்கும் சித்தம்பட்டி, சித்தாம்பட்டி அருகருக்கும் சக்கம்பட்டி என்பது எனது ஊர். சேதுபதி தேவருக்கும் செம்பாய்க்கும் கள்ளர்குடியிலே பிறந்த கள்ளர் மகன் பெற்றெடுத்த கனத்தகுடி வெள்ளச்சாமி என்பது எனது பெயர். நீங்க தான் தஞ்சம் காலடியில எதுக்காக வந்து நிக்கிறேன்னு சொல்லி வர்றேன் கேளுங்கள் சுவாமி. சொல்லு. ஒரு கண்ணியே தொட்டதற்கு எங்க கண்ணி எங்கன்னு கேள்றா. ஒரு கண்ணியை நான் தொட்டதற்கு இந்த கண்கால பாவி இன்னைக்கு கண்கலங்கி ஓடி வந்தே. நீ கண்ணிய தொட்டினதுக்கு அடிக்கிறாங்க. என்ன இலை வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இந்த நீ கண்ணிய தொட்டதுக்கு உன்னை அடிக்கிறாங்க, இந்த கிளவிய தொட்டதுக்கு அடிக்க வராங்க. இந்த மங்கையே தொட்டதற்கு இந்த மங்கையை நான் தொட்டதற்கு இந்த செண்டாக பாவி இன்னைக்கு மனங்கலங்கி ஓடி வந்தே. மனங்கலங்கி ஓடி வந்தே. ஐயா நாங்க ஒன்னாக வாழ்வோம்னு, நாங்க ஒன்னாக வாழ்வோம்னு இந்த செண்டாக பாவி இன்னைக்கு ஊரை விட்டு ஓடி வந்தோம். ஊரை விட்டு ஓடி வந்தோம். நாங்க ஆனந்தம்மா வாழ்வோம்னு
ஆனந்தமா வாழ்வமுன்னு இந்த சண்டால பாவி இன்னைக்கு அடியெடுத்து வந்தோம் ஐயா. அடியெடுத்து வந்தோம் ஐயா. அன்னைக்கு வாழ வழியுமில்லே, வாழ வழியுமில்லே, இந்த சண்டால பாவி நாங்க வளர்க்காத நாதி இல்லே, வளர்க்காட நாதி இல்லே, அங்க இருக்க இடமும் இல்லே, இருக்க இடமும் இல்லே, இந்த சண்டால பாவி நாங்க இன்னைக்கு தப்போ நீங்க தப்ப போறதில்ல. கண்ணி என்ன செஞ்சாரி தொட்டதற்கு 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 உங்களங்கி வெள்ளச்சாமி ஓடி கண்ணியனா தொட்டதற்கு தொட்டதற்கு அடிகளுக்கு அழகி ஓடி வந்தேன். இந்த மங்கையனா தொட்டதற்கு மனங்களங்கி வெள்ளச்சாமி ஓடி மங்கையனா மங்கையனா தொட்டதற்கு தொட்டதற்கு மனகலங்கி மனகலங்கி ஓடி வந்தேன். நாங்க சாமி வாழ்வமுன்னு ஊரை விட்டு ஓடி வந்தோம். உன்னாகத்தான் வாழ்வு முன்னு. வாங்கிக்கோங்க அம்பளிக்கா. காலையில கட்டிங் அடிக்க கொடுத்துரு போ. காலையில கொண்டு போய் குடிக்க போறேன் கையாட்டுல. எங்க அண்ணன் ஆனந்தராஜ் அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக இந்த இலையிலே பாண்டியனுடைய பாதத்திற்காகவும் வெள்ளையம்மா சாமிக்காகவும் 100 ரூபாய் என்பதை பகளித்திருக்கின்றார்கள். இந்த இலையிலே கட்டியபடி பாண்டியனுடைய இடதுகால் பாதத்திற்கு சென்ற வேண்டும். பாண்டியனுடைய பெரியர் வாழ் எப்படி வளர்ந்ததோ, பாண்டிச்சாமியுடைய வீச்சர் வாழ் எப்படி வளர்ந்ததோ, அதே போல குடும்பம் பட்டு பறிக்கு பால்பானை பொங்கி பாலால் சிலமாக வாழ வேண்டும். எந்த முகம் போனாலும் பாண்டி தெய்வம் பக்கத்துடைய இந்த குடும்பத்தை கொண்டணைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். விஜயலட்சுமி எங்கே போகுது? பொம்மக்க மகடி அளக்க இன்னைக்கு வாழ நல்லோ சாமி வள்ளியும் இல்லே வழக்காடோ வாழ நல்ல இன்னைக்கு வழியும் இல்ல வழியும் இல்ல வழக்காட வழக்காட நாதி அங்கே இருக்க நல்லோ இடமும் இல்லே இடமும் இல்லே இன்னைக்கு தப்போ உனக்கில்லே. அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த அண்ணன்மார்கள் 7 பேர் 7 பேர் திங்கமலைகளாக கோனார்குடியிலே பிறந்த ஒரு யாதவர் வம்சத்திலே பிறந்த இலேகினி வெள்ளையம்மாளை சின்ன வயசுல வெள்ளமலை காட்டுல வெள்ளாடு மேய்க்கையில பார்த்தேன். பார்த்த இடத்துல மனசு பறி கொடுத்துட்டேன். வாழ்ந்தாலும் உன்னோடுதான், செத்தாலும் உன்னோடுதான். சின்ன வயசுல மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சி வச்சு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு அன்னைக்கு 7 பேர்த்தை விட்டு பிரிச்சு வீட்டை விட்டு கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். சாதி விட்டு சாதி பொண்ணு கூட்டிட்டு வந்ததுனால எங்களுக்கு யாருமே அடைக்கலம் தர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி பார்த்தோம். இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்காக யாரும் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. எங்க சாதியில ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து 3 நாள் வரைக்கும் தாலி கட்டாம வச்சிருந்தா ஊரை கூட்டணும்னாக உரமுறையை கூட்டணும்பாக ஊரை கூட்டி உரமுறையை கூட்டி எல்லாத்துக்கும் முன்னாடி காலில் விழுக்காட்டி 10 பேத்துக்கு முன்னாடி எங்களை அவமானப்படுத்துவாங்க. தெரியாதனமா என் பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் அடைக்கலம் கொடுங்க. உங்களோட அன்னைக்கு 7 பேரும் ஊரை திரட்டிக்கிட்டு வீச்சர் வேல்கம்போட எங்களை துரத்தி வந்து இருக்கிறாங்க. நாங்க எங்கிட்டாவது ஓடி போய் உசுறு பொழைச்சுக்கிறோம். காப்பாத்தி உடையா. ஏன் சாமி இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தியா? அண்ணன் தம்பியை பிரிச்சா சாதி விட்டு சாதி கூட்டியத யா சாமி? ஓ சாதியில ஒரு பிள்ளை கிடைக்கல, அது எதுக்கு இந்த உசிரை வச்சுக்கிட்டு அழகிற? நீ இந்த புருஷன் கிடைக்காம ஒரு சாதியில ஒரு புருஷன் இல்ல, உனக்கு வேற சாதி இல்ல. உனக்கு எது புருஷன் வேணும்?
என்ன ஆ? 10 கிலோ இழைச்சிருக்கு. இப்படி புருஷன் நீ இப்படி புருஷன் கேட்கத்தே நீ போய் தோவர ஊச்சியில வந்து நீ காசு கொடுத்து உடம்ப குறைக்கிற. அடி, டேய், உனக்கு என்ன திமிரு இருந்தா ஆளே உங்க அப்பா வீட்டுல கொண்டு போய் விடுறேன். ஆளே போ. நான் வர மாட்டேன் சாமி. டேய், அந்த புள்ளைய கூட நான் கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுறேன். விடா. பொண்டாட்டி வேணும்னா ஏன் பொண்டாட்டி இருக்கா? ஆனா சாமி, ஒரு குடும்பம். 2 பொட்டா குட்டி போட்டிருக்கா, ஒரு கெடா குட்டி மட்டும் போட்டு விட்டு. ஐயா, பெத்த தாய் தகப்ப முக்கியம் இல்லை, உசுருக்கு சுராமலுக்கு அன்னைக்கு முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம் நம்பி வீட்டை விட்டு அடியெடுத்து வந்துட்டா. என்னை நம்பி அடியெடுத்து வந்தவள மறுபடியும் அவங்க அண்ணங்க 7 கொண்டு போய் நான் ஒப்படைச்சனா நான் உசுரோடு இருக்கலாமா? இந்த கல்லனா அந்த உசுரை வச்சுக்கிட்டு நான் வாழலாமா? இருக்கக்கூடாது. யாரையா செத்தாலும் சாவினையா ஐயா, செத்தாலும் சாவினையா, இந்த செந்தால பாரி இந்த மாட்டி மடியிலதா. செத்தாலும் சாவினையா, செத்தாலும் சாவினையா, இந்த சீமாட்டி மடியிலதா. மாண்டாலும் மடிவினையா, நாம் மாண்டாலும் மடிவினையா, இந்த செந்தால பாரி இந்த மங்கே மடியிலதா. மாண்டாலும் மடிவினையா, மாண்டாலும் மடிவினையா, இந்த மங்கை மடியிலதா. என்னை வெட்டி கொண்டாலும் சரி, என்ன கண்டம் துண்டமா கருவறுத்து போட்டாலும் சரி, நான் வெட்டுப்பட்டு செத்தாலுமே, நான் வெட்டுப்பட்டு செத்தாலுமே, இந்த செத்தாரி என் விரலு போய் தாலி கட்டும், என் விரலு போய் தாலி கட்டும். நான் கண்டன் துண்டு ஆளாலுமே, கண்டன் துண்டு ஆளாலுமே, இந்த செங்காலி என் நெஞ்சம் போய் தாலி கட்டும், போய் தாலி கட்டும். தாளுன்னா சாவினையா, 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 இந்த சிம்மாட்டி இவன் மடியிலனா. தாளுன்னா அம்மம்மா மடிவேனையா, ஏ மடிவேனையா, ஏ மங்கையவ மங்கையவ மடியிலதா. என் வெள்ளையம்மா கூட ஒரே ஒரு நாளாவது வாழ்ந்தா போதும் சாமி. செத்தா இந்த உசிரிய வெள்ளையம்மா மடியில போகணும். என்னை நம்பி வந்துட்டா என் உசிரே போனாலும் அவளை அவங்க அன்னைக்கு 70 கொண்டு ஒப்படைக்க மாட்டேன். வெள்ளையம்மாவோட வாழணுமா? அது 2 போக்கஸ் லைட் எரியுது. இந்த நேரம் உட்கார்ந்துறாங்க. போங்க, நீங்க நினைக்கிறத செய்யுங்க. அந்த பிளேட் பேசுது மைக்க குடுமுதே. யூடியூப் வேற ஓடுது. அந்த பிள்ளை என்னமோ பேசுற. தல்றா பீத்த பிள்ளை, நீ போய் மைக்ல பேசுமா, மைக்ல பேசு. சாமி, சாமி, அது ஏய் காப்பா. ஏய், பக்கத்துல ஒரு பிள்ளை ஏய் சாமி, இரு. என்ன சொன்னேன்? ஏசாமி, என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? அரே சாமி, சாமி, என்ன சொல்லி நீ? உங்களை நம்பி நாங்க அடைக்கலம் கேட்டு வந்தா எங்களை ஏளனமா பேசுறீங்க. சரி சாமி, வீரமுத்த எங்கள்ட்ட அடைக்கலவன் அவ்வளவுதானே? ஆமா. அப்ப நாய் பொண்டாட்டிய குத்தணும். ஊம குத்தா 4 குத்து. ஊம குத்து. மாட்டேன். இப்ப யாரும் தெரியுதா முன்னா நிக்கிறாளு? நாய் பொண்டாட்டிய 4 போடு சாமி. நீ ஆட்டத்துல நாய் பொண்டாட்டியா ஓம் பொண்டாட்டியாடா? ஐயா, ஊரை விட்டு ஓடி வந்திருக்கிறோம், உசுருக்கு பயந்து ஓடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல உங்க கூட்டத்தோட ஆடி பாடி விளையாண்டாத்தான் அடைக்கலம் தருவீங்கிறீங்க. ஆமா சாமி, அவங்க அண்ணன் தம்பி 7 வந்தாங்கன்னா கூட அதான் நரிக்கூட கூட்ட ஆடிக்கிட்டு இருக்கு, அவங்கள்ட்ட போப்படான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சாமி. சரி, உங்க பொண்டாட்டி கூட நான் ஆடுறேன், நீங்க என்ன பண்றீங்க? நான் ஓரமா இருக்கேன். ஓரமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, மாட்டேன் நான் சொல்றேன். என்னம்மா உனக்கு எதுவும் சம்மதமா? நீ என்ன ஒரு மாதிரி அழைச்சிட்டு இருக்கிய? இல்ல சாமி, ஒரு நல்ல ஆடுவாப்ல இல்ல பாடுவாப்ல இல்ல, ஆட்டத்துல பெரிய ஆளு கோகிலான்னா. ஐயோ, நீயே உனக்கு கிளம்பிட்டு இருக்க. நம்ம ஆட்டம் இன்னும் தெரியாது.
ஆனா நீ யார்கிட்ட நீ எவ்வளவு பேத்தோட வேணா ஆடி இருக்கலாம். யாரு அவரும் சொல்ல ஏகே பெரியசாமியோட ஆடுறதுக்கு ஒரு த்ரில் வேணும். அங்க பாரு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பாரு. முடிச்சா அவர் ஆட்டத்தை நீ நின்னுட்டு எங்க நகராம ஒரே இடத்துல நின்று விடுவாப்பா. என்னடி ராக்கம்மா பல்லாக்கில் நெஞ்சு குழுகுதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாறித்த சிவப்பு மச்சார என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்போ நெஞ்சு குழுகுதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாறித்த அவன் எதே கலட்டலான்னு வாக்கிறேன் கையை விட்டு. சாமி என் பொண்டாட்டி என்ன மூத்திர கழிச்சு அடிக்க இல்லடா டேய் உன் பொண்டாட்டி உள்ள எதுவும் போட்டிருக்கல்ல இவனை நம்பி விட முடியாதுடா. அது பழக்க தோசம். பொசுக்கன்னு பாவடை அவுத்தா அது சிறு கண்ணாடி அவளை லொப்ப போய் நடிச்சா என் பொண்டாட்டி நாய் பொண்டாட்டி வந்து பூமச்சி சட்டி போட்டிருக்கான். கீழ இருந்து மேல போறான் முகரே பாரு என்ன பாலுக்க வச்சு அடிக்குதா நோந்து வாக்குற. தானும் படுக்க மாட்டேங்கிற தண்ணியும் படுக்க மாட்டேங்கிற. பொண்டாட்டி சூப்பர் பொண்டாட்டி என் பொண்டாட்டி சூப்பர் ஃபிகர் நல்லா நல்லா 5-6 ரூபாய்க்கு மணிமாலை 6 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. கடிச்சிருவேன் கடிக்கி முன்னாடி ஆனது என்ன ஆட்டம். அவன் அடிக்கடி வாய வைக்க வரால சின்னால பட்டியிலே அரசாங்க சொத்து. நீ என்ன சொல்ற நீ என்ன செய்யறன்னா வெறுன்னு உள்ள போ. பெட்டிக்காரன் சர்க்கின்னு போட்டிருக்க மாதிரி ஒரு சர்க்கின் இருந்தா எடுத்து மாட்டிட்டு வந்துரு. அவன் பாட்டில திருக்குறள் எழுதி எங்க அண்ணன் ஆனந்தராஜ். என்ன நடக்குதுங்க? சின்னால பட்டியில தாண்டி எடுத்து ஐயாட கட்டி விடவா. காலையில போய் கையோட பொரியோடக்குல வெக்கமான இல்ல தம்பி காலையில போய் கையே ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எதுக்கா மகனை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வந்தாருன்னு தெரியுதா? கைய விடுறதுக்கு. ஆனா அவன் பழக்க தோஷம் போல் தெய்வான்ல சக்கலத்தை வள்ளி நம்ம கதையிலே மரியாதையா சொல்றேன் கேளு. நாய் பொண்டாட்டிட்ட கையெல்லாம் விடாத சரியா? காலையில விடாத சொன்னார். பதறாத, அங்க ஒண்ணுமே நடக்காது. என்னது திருக்குறள் எழுதி எங்க அண்ணன் ஆனந்தராஜ். வழக்கமா இருக்கு. திருக்குறள் எழுதி எங்க அண்ணன் ஆனந்தராஜ். என்னடா பொண்டாட்டி 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 கோயிலா போச்சே கோயிலா போச்சே கோயிலா
போச்சு கோயிலா போச்சு. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கடா. எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்காங்க. தள்ளாடுது. கட்டிங் கூட போயிருச்சா? அவன் கூட சேர்ந்து பிராந்தி குடிச்சியா? அப்பா எடுத்துருச்சுடா வாந்தி. பர்ஃபார்மன்ஸ் பாத்தியா? உங்களை மறந்தாலும் மறப்பேன். வாங்க போயிட்டு வருவோம். நல்லா இருக்கு போல இருக்கு. சரி, இன்னும் ரவுண்டு கேக்குறேன். இத்தனை நாளா நான் செஞ்சேன், வாந்தி எடுக்கல. ஒரே நாள் செஞ்சேன், குபுக்குன்னு தள்ளிருச்ச. என்ன போட்டேன்? உனக்கு பூதி. உனக்கு பூதி. அவன் சிங்கா கொண்டு மாத்திரை போட்டான் போல இருக்கு. 150 ரூபா மாத்திரை கையால எடுத்து. இது எப்படி ஒத்துப்படா? நாங்க ஆடணும்ல, உங்க குப்பையா ஆடுங்க. சரி போயா தோசை கல்லு. ஐயா, எங்க குப்பனோட உங்க பொண்ணு ஆடணும் சாமி. அவன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டி அவர் பொண்டாட்டி. நல்ல ஜூம் பண்ணி எடு சாமி. என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. கேமரா கலட்டுறேன் அண்ணே, கேமரா கலட்டுறேன். சாமி என்னோட ஆடுனீங்கல்ல, உங்க குப்பையை அதனாலோட ஆடணும். இல்ல. டேய் பீத்த பேல அடங்க. இல்ல விளக்கு பிடிச்சா கையை வலிக்கும். அதனால வீடியோ எடுத்து தேவைப்படுறப்ப எடுத்து பாத்துக்க. அப்பா நீ அந்த குப்பியோட 4 குத்தலாம் குத்த வேணாம், 2 குத்து. நான் குத்திடுவேன், ஆனா நான் வீட்டுக்கு குத்துறோம். நீ வாங்குற 5 வருத்துக்கு இது வேற பண்ணணுமா? ஏன் சாமி மலங்க புரியல? மலங்க புரியல. அது மூலக்காரங்களா? மூலக்காரங்களா? என்ன சாமி காசு வேணும். காசா? பொண்டாட்டியா போய் ஊர்ல வாங்கி தர சொல்ல. ஓத்துட்டு சாமி காலையில விளக்கமா பிஞ்சு வரும். அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு இனிப்பு என்ன சாமி? மன்னாரு நான் மன்னாரு, மகிமையுள்ள மன்னாரு. மச்சான் என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா சேர்ந்து எங்கெல்லாம் மயிரை கொடுக்க சொன்னார். உதோட்ட வேலை மயிரை புடுங்க. அப்படி பாடுறாங்க. மயிரை கொடுக்க சொன்னாங்களா? ஆளு இழப்பாரு. அரே சாமி, எங்க கையில மாலை எடுத்தாங்க. வேடிக்கையா பேசினாலும் விளையாட்டு நடந்தாலும் இந்த நரிக்குறள் கூட்டத்தை இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு மாலை எடுத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நாணிய வெள்ளையம்மாளும் அரிதாரத்தை வைக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாணிய வெள்ளையம்மாளும் மாலை எடுத்துக்க போறோம். நாங்க மாலை எடுத்துக்கிறதுல உங்க எல்லாத்துக்கும் சம்மதம்னு தோணுச்சுன்னா, உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம்னு பட்டுச்சுன்னா, எல்லாரும் கைதட்டி எங்களுக்கு மாலை எடுத்து கொடுக்கணும். யார் யார் கைதட்டி மாலை எடுத்து வைக்கிறீர்களோ அத்தனை பேரும் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கல்யாணத்துக்கு வந்த புண்ணியம் கிடைக்கும். அதனால வெக்கப்படாம இந்த நேரத்துல எல்லாரும் மாலை எடுத்து கொடுங்கம்மா. அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் ஆரவாரம் செய்யணும். காசெல்லாம் கேட்கல, கைதான் நட சொன்னாங்க. காசு கொடுக்காத. அவங்க 5 டீ குடிக்கிற காசே நீ புடுக்கிற பத்தி. அது எனது அண்ணன் எனது அத்தாச்சி அவருடைய குடும்பத்தார் இந்த இலையிலே பாண்டியனுடைய பாதத்திற்காக வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமிக்காக படி கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இலையிலே கட்டியபடி பாண்டியனுடைய பாதத்திற்கு சிறட வேண்டும். அந்த சிவகங்கை சீமை சிம்மக்கல் ரோடு துங்குடிமேடு ஊரடிக்கரை சங்கம் முதல் 2 மடத்தில் வந்திருக்கப்பட்ட பாண்டியனுடைய பெரியர்வாள் வளர்ந்தது போல், பாண்டிச்சாமியுடைய வீச்சர் வளர்ந்தது போல் அப்படி குடும்பம் பலாறு செல்வமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நின்று முன்னாடி நெல்லு வந்துட்டு
கல்யாணம் பண்ண போறோம், மாலை மாத்த போறோம், சம்மதம் நினைக்கிறவங்க தயவு செஞ்சு எந்திரிச்சுன்னு இப்ப கைதட்டணும். யார் யார் எந்திரிச்சுன்னு கைதட்டிகளோ அவங்க தான் அந்த வெள்ளையம்மா வளச்சாமி கல்யாணத்துக்கு வந்த புண்ணியம் கிடைக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் எந்திரிச்சுருங்கம்மா, எந்திரிச்சுன்னு கைதட்டு. எந்திரி எந்திரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போதும், விடிஞ்சு போச்சு. யார் யார் கொஞ்ச நேரம் எந்திரிச்சிருங்க. யார் யார் எந்திரிச்சு கை தட்டுறீங்களோ அவளுக்கு போறப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃப்ரீயா தருவான். இல்ல இல்ல அப்பதான் வெள்ளையம்மா சாமிக்கு எந்திரிச்சு கை தட்டுங்க, அது புண்ணியம். என்ன மைசூருக்காரனே எந்திரனே, எல்லாம் எந்திரிக்கப்பா, எல்லாம் எந்திரிச்சு கை தட்டு. சந்தோஷமா நீ எந்திரிக்கிறது இல்லையா? ஐயே அப்பதான் ஆயா வெள்ளையம்மா சாமிக்கு எந்திரிச்சு கை தட்டுறது நல்லது. குடும்பம்லாம் பாராள் செல்வமா இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சோட எல்லாம் வீட்டுக்கு போயிடணும். எல்லாரும் கை தட்டுங்கம்மா, எல்லாரும் கை தட்டுங்க. நாளைக்கு வெள்ளி மாலை மாற்றிக்கிட்டோம். நாங்கள் மாலை மாற்றிக்கிறதுல சம்மதம்னு சொல்லி யார் யாரும் எந்திரிச்சு தாலி கட்டி வச்சுக்கலும் அத்தனை பேத்தை கண்ணு கண்ணால் இந்த வெள்ளச்சாமி கண்ணால் பார்த்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவருடைய அண்ணங்க 7 பேரும் வரப்போறாங்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்னு சொல்லி யார் யார் இப்ப எந்திரிச்சு தாலி கட்டி வச்சுக்கலோ அவங்கதான் அவன் அண்ணங்க 7 பேத்துக்கு பதில் சொல்லிக்கணும். எனக்கு தெரியாது, சாதி விட்டு சாதி பொண்ணு கூட்டிட்டு வந்தா நம்ம ஊர்ல உடனே உட்கார வச்சு தாலி கட்டி வச்சிருக்கலாம். எத்தனை கூட்டம் போடுவீங்க, என்னென்ன ஆக்கணும் பண்ணுவீங்க. இன்னைக்கு சாதி விட்டு சாதி பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நம்ம ஊருக்காரங்க நம்ம ஊர்லயே தாலி கட்டி வச்சு விட்டீங்க. காலைல என் பொண்டாட்டி வர போறா, அவளுக்கு நீங்க இதை பதில் சொல்லிக்கணும். காலைல ஊர்ல கூட்டம் சொல்லியிருக்கிறாங்க, ஊர் கூட்டத்துல யார் யார் கட்டி வச்சுக்கலோ அத்தனை பேத்தையும் காட்டி கொடுத்துருவேன். ஊருக்கு கட்ட வேண்டிய அவதாரம் எனக்கு தெரியாது. ஓ பொண்டாட்டி 1.5 டன்னுடா. ஏன் சாமி எங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சீங்க?